2023 வெளிவந்த அகக்லின் என்ற இந்த ஹாரர் காமெடி படம் தான் இந்தோனேஷியாவில் ஒரே நாளில் 72 லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்த ஒரு படமா. இது காரணம் படத்தில் பயங்கரமாக ஹியூமர் காட்டி நடித்த 4 பேர் தான். அவங்க தான் படம் முழுக்க நம்மள வயிறு கொடுக்க சிரிக்க வைக்க போகிறாங்க. பெருசாக பட்ஜெட்டே போடாமல் சிம்பிளாக தரமான ஒரு ஹாரர் காமெடி படத்தை டைரக்ட் பண்ண இந்த படத்தோட டேரக்டருக்கு கண்டிப்பாக கிளாப்ஸ் பண்ணி ஆகணும். பொதுவாக இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எதுவுமே பெருசாக ஹிட் கொடுத்ததே இல்லை, மக்களையும் ஈர்க்கவும் செய்யறதில்ல. பட் அந்த ஜானரில் வெளிவந்த இந்த படத்தில் எல்லா இடத்துலையும் காமெடி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஃபேக்ட் இஸ் காமெடி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக உங்களால் சிரிக்காமல் இருக்க முடியாதுன்றதை மட்டும் நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். சின்ன சின்ன சீன் தான் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஆக்சுவலாக ஏன் ஒன்லைனரே இல்லாமல் இவ்வளோ பெருசாக பில்டப் கொடுக்குறேன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் சொல்லிட்டா பெருசாக இன்ட்ரெஸ்டே போயிடும். இன்வெஸ்டிகேஷனோ இல்லை த்ரில்லர் மூவிஸாக இருந்தால் ஒன்லைனர் கண்டிப்பாக தேவைப்படும். பட் இந்த மாதிரியான காமெடி மூவிஸ்க்கு கதைக்குள்ளே போனால் தான் கலகலப்பே ஸ்டார்ட் ஆகும். சரி வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி பெருசாக நான் என்ன கேட்ட போகிறேன், ஒரு சப்ஸ்கிரைப் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, லெட்ஸ் பிகின் தி ஸ்டோரி. ஓப்பனிங்கில் நைட் மார்க்கெட்னு ஒன்று காட்டுறாங்க. அதாவது எந்த மாதிரியான இடம்னா, நம்ம ஊரில் எப்படி திருவிழா காலங்களில் ரங்கராட்டனம்லாம் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே இடத்துல எல்லா நாளுமே இதே செட்டப்பில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு யார் சொந்தக்காரனா, அது அந்த சுருட்டு முடிக்காரன் தான். இவங்ககிட்ட இடத்த வாடகை எடுத்து தான் ஒவ்வொருத்தருமே சொந்தமாக கடையை வைக்க முடியும். அப்படி அந்த இடத்துல வித்தியாசமாக ஜாலியாக ஒரு ஃபன்னான கடையை பார்த்ததும் இவனுக்கு டவுட் வந்துருச்சு. பொதுவாக மற்ற நாளில் இல்லாத அளவுக்கு பார்வையாளர்களோட கூட்டம் அதிகமாக இருக்கேன்னு. சரி என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தா, பொம்பளை ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு பொத்தனாப்பில் உட்கார வச்சு பொங்கலை போட்டுட்டு இருக்கானுங்க படத்தோட கதாநாயகினியே. ஆக்சுவலாக இது எந்த கேம்னா, பாலுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு பாயிண்ட்டை கரெக்டாக அடிச்சா பாரம் தாங்க முடியும். பொம்பளை கெட்டப்பில் உள்ள நம்மளால பொத்துன்னு அன்னைக்குள்ள விழுவோம். இதுதான் கேமில் ஃபன்னு. ஆனால் இதையே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட ஒருத்தர் வேணுனே காசு கொடுத்து கலாய்க்க, கூட்டத்தில் இதை பார்த்தவங்க சிரிக்க இவனுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஒருவேளை சோத்துக்கு எவ்வளோ மானங்கட்டு பிழைக்க வேண்டியா இருக்கேன்னு தயவு செஞ்சு அதை ஆட்டத்தை நிறுத்து, இல்லை அடுத்தவங்களுக்காவது வாய்ப்பு கொடு, ஆல்ரெடி டயர்டில் இருக்கேன், இதில் மூஞ்சி என்னால் பார்த்துட்டே ஃபன் பண்ணியெல்லாம் காட்ட முடியாதுன்னு ஃபார்முலா தான் சொல்லிட்டு திரும்புகிறான். ஆனால் அடுத்த 5 செகண்டில் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். சடனாக இவன் விழுந்ததில் திக்குமுக ஆயிடுச்சு போல. இப்போ இவனுக்கு சரியான டென்ஷனு. ஏன்னா பாலுக்கு போகிறதுன்னு உனக்கு சொன்னால் புரியாதா, இறா உன்னை பொழந்து விட்றான்னு வெளுத்து விட்டான். கஸ்டமரை கையிட்டு அடிச்சது கடையோட ஓனர் டென்ஷனாக, பண்ண தப்புக்கு சும்மா 4 வாரத்தை திட்டிட்டு விட்டுதான் பரவாயில்ல, பேச்சு வாக்கில் இதுக்கு முன்னாடி இவன் ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தவன் உனக்கெல்லாம் நம்பி வேலை கொடுத்தது தப்புடான்னு எக்ஸ்ட்ரா 2 கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு திட்டி விட்டான். நம்ம ஆளுக்கு காசு பணம் தான் குறைய தவிர ரோசத்துக்கு அளவே இல்லை. நாக்கு பிடுங்குற மாதிரி ரிட்டர்னில் பஞ்சடாலுக்கு விட்டு, உன் வேலையை உன் தூக்கி உன் வாயில வச்சுக்கூடா, இனி நீயே சொன்னாலும் உன்னோட கடையில் ஜோக்கர் வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு வீரவாசன் விட்டு, எனக்கு என்னடா வேலை கொடுக்க என்னோட உயிர் நண்பனுங்க இருக்கானுங்கன்னு அவனுக்கு கிட்ட வரான். ஆல்ரெடி அவனுக்கு போல பேர் சந்தி தெரியுது. இந்த 2 பேர்ல ஒருத்தன் பேர் பென்னு, இன்னொருத்தன் பேர் போரிஸ். அதே நைட் மார்க்கெட்ல பார்வையாளர்களை பயன்படுத்த செட்டப்ல ஒரு பேய் வீட்டை ஒன்று வச்சு பொல போட்டுட்டு இருக்கானுங்க. அதுவுமே பெருசா சொல்ற அளவுக்குலாம் இல்லை. ஒரு நாள் சோத்துக்கு டோக்கன் ஓடினாலே பெரிய சாதனை தான். இப்படி இருக்கும்போது எங்களையும் நம்பி இருந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டானே லூசு பையலேன்னு மைண்ட் வாய்ஸ்ல பேச போரிஸோட பிளாஷ்பேக் ஒன்று வருது. இவனுக்கு மிலிட்டரியில சேரணுன்றது சின்ன வயசுல இருந்தே கனவுன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். அது அவனோட அம்மாவோட ஆசை. ஊர்ல பொறிக்கிட்டு திருச்சன்றதுனால ஏதோ பொழைச்சிக்கிட்டு வரதான் அனுப்பிவிட்டாங்க. ஆனா இந்த நாய் இங்க வந்து ஈஸியாக வேலை கிடைக்கணும்னு புரோக்கர் ஒருத்தனை பிடிச்சி பணம் எவ்வளவு வேணாலும் கொடுக்குற, மிலிட்டரியில் சேர்த்து விடுங்கன்னு அக்ரிமெண்ட்டை போட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்காக இப்போ இவங்களோட சேர்ந்து பேய் வேஷம் போட்டு பொல போட்டுட்டு இருக்கான். எப்படி ஒரு நாள் நல்லா அமௌண்ட் சேர்த்ததுக்கப்புறம் மிலிட்டரியில் ஜாயின் பண்ணிடுவான்னு. அடுத்து பெண்ணை பற்றி சொல்லணும்னா, இவங்க கேங்லேயே ப்ளே பாய்னா அது இவன் தான். ஆனால் என்ன பண்ணுறது, பொண்ணை கரெக்ட் பண்ண தெரிஞ்சு இவனுக்கு மாமனாரை கரெக்ட் பண்ண முடியல. இந்த பார் தம்பி, கல்யாணம்னு ஒன்று நடந்தா 1000 பேருக்கு பத்திரிக்கை கொடுத்து பந்திசோறு போட்டாலே தவிர பொண்ணு கொடுப்பேன், இல்லை போடா நாயன் உன்னை துரத்தி விட்டு தோ அந்த பள்ளி மாதிரி இருக்கானே இவனுக்கு பொண்ணு கொடுத்துருவோன்னு பிளாக்மெயில் பண்ண, ஐயோ இவனுக்கா யாழை கொடுத்துட்டுனா என்னை விட கேவலமானவன் இந்த உலகத்தில் எவ்வளவு இருக்க முடியாதுன்னு யோவாமா வந்தா பணத்தோட வரன்னு வீரவாசனை பேசிட்டு இங்க வந்தவன் தான். இன்ன வரைக்கும் பணத்தையும் ரெடி பண்ணல, இந்த பேய் வசதியும் விடல. அப்புறம் இந்த கேங்லேயே 4வது ஆள் யாருன்னா இந்த கரீம் பாய் தான். இவன் ஒரு கேம்பிளிங் அடிக்ட். கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது சூதாடி சிம்பிளா பணத்தை விட்டுருவான். அதை திரும்ப வாங்கதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடன் கொடுத்துமே, சொந்தமா எதுவுமே இல்லாத உனக்கு எதுக்கட சோதாட்டம் கேட்குதுன்னு கொடுத்து கடனை திரும்ப வாங்க முடியாம வெளுத்துட்டு இன்னும் 1 வாரம் தான் தம்பி டைமு, அப்புறம் அவ்வளவுதான் பார்த்துக்கோடு கெடு வச்சு அடிப்புட்டான். இப்படி தாண்டா மச்சான் நடந்துச்சு. மறுபடியும் அடிவாங்க உடம்புல தெம்பலாம் இல்லை, ஏதாவது பண்ணி பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறான்னு கேட்கும்போது தான் இங்க இவனுங்களே பிச்சை எடுக்காத குறையா இருக்கானுங்க. இதுல நானும் மாடான்னு மொட்டையும் புடம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் மேலினான்ற ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுக்குறா. இவங்க நடத்துற இந்த இத்து போன பேய் வீட்டுக்கு இவ தான் டோக்கன் போடுறவ. மொட்டைன்னு இவ்வளோ ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ன்றதுனால, டே நீ எங்கடா இங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கடையில கூட்டமா சேர்ந்து கற்பழிச்சிட்டு இருந்தானுங்க, என்ன முடியலன்னு ஓடி வந்துட்டேன் கலாய்க்க. அடியே நான் வேலையை விட்டு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ஓ இந்த புறம்போக்கு சொன்னானுங்களா, இருங்கடா உங்களை பாத்துக்கிறேன்னு சரியான காண்டாயிட்டான். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, விசிட்டர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க, ஸோ சீக்கிரமா போய் வேஸ்தை போட்டு வந்து நில்லுங்கடான்னு சொல்லிட்டு வேகமா எடுத்து விட்டு காலி போயிட்டா. இருக்கிற காட்டில் எங்க நம்மளும் சேர்த்து திட்டி விட்டுருவானு. அவுட்டர் லேஅவுட்டை பார்த்து என்னன்னு தெரியாம உள்ள வந்துட்டானுங்க போல. போட்டிருந்த காஸ்டியூம் பார்த்து வந்தவனு தான் கதற வேண்டியது. பாவம் லோ பட்ஜெட் போய் போல. தம்பி நீ என்ன பண்ணாலும் பயமே வரல, நீ வேற ஏதாவது ட்ரை பண்ண, அதுக்கு முன்னாடி அந்த குளிர் ஜோரம் அந்த கிளையாட்ட ஒருத்தன் நின்று இருக்கானே அவனை பார்த்துட்டு வந்துடுறேன்னு. டே அவன் கூட பரவாயில்லடா, முடிய கட்டி வச்சு மிரட்டுற மாதிரியாவது இருந்தான், இவன் என்னடா போஸ்ட் மார்ட்டத்துல இருந்து பாதியில் எந்திரிச்சு அந்த மாதிரி இருக்கான்னு கதற கலாச்சு விட்டானுங்க. இது தெரியாம பெண்ணு வேற இடையில நர்ஸ் வேஷம் போட்டுன்னு வந்து வாலண்டியராகவே நாரி போயிட்டான்.
என்னடா அது பேய் வீடு பார்த்தா சிரிப்பு தான் வருது. அடுத்த முறையாவது வரும்போது ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு போகும்போது தான், அப்படி என்னதான் பண்றானுங்கன்னு மொட்டையும் ஜன்னல்ல மண்டையும் மட்டும் காட்டி இருக்கும்போது தான் ஆளு பயங்கரமா இருந்தத பார்த்துட்டு, ஐயோ பேய்ன்னு கடைசியில இவன பார்த்து தான் மிரண்டு ஓடிட்டானுங்க. என்னடா வாழ்க்கை இது இப்படியே போயிருமா? வரவும் போறவன்லாம் கலாய்ச்சிட்டு போறானுங்களேன்னு மேக்கப்ப கலாய்ச்சிட்டு வெறுத்து போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டானுங்க. அப்பதான் மொட்டையனுக்கு ஒரு ஐடியா வருது. டேய் நீங்க பண்றதெல்லாம் நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இத பார்த்தா சின்ன பசங்க கூட பயப்பட மாட்டானுங்கடா. இன்னும் கொஞ்சம் காஸ்டியூம்ல சேஞ்ச் கொண்டு வந்து வீட்டோட செட்டப்ப மாத்திட்டா போதும். சூப்பரா ரன் ஆகும். தம்பி நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. காசுக்கு எங்க போறது? கெட்டப்ல கூட மாத்திரலாம். ஆனா செட்டப்ப மாத்த எக்கச்சக்க செலவாகுமே. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஃபர்ஸ்ட் வழிய சொல்றான்னு பாய் டென்ஷன்ல மண்டை சூடாக்கி பேசிட்டு வெளிய போயிட்டான். இத கேட்டதுக்கு அப்புறம் மொட்டையனுக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல. நேரா வீட்டுக்கு வந்துடுறான். குடும்பத்த பொறுத்தவரையில கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தி, அப்புறம் படுத்த படுக்கையில இருக்கிற வயசான அம்மா ஒருத்தர். 2 பேருமே இவனோட வருமானத்துல தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அடிக்கடி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிறதுனால சம்பாதிக்கிற காசு ஃபேமிலிய பாத்துக்கவே சரியா இருக்கு. மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு கூட 10 பைசா கையில இவனுக்கு காசு இல்ல. ஆனா இவனோட அம்மாக்கு உடம்பு குணமாகணும்லாம் ஆசையே கிடையாது. செத்து போறதுக்கு முன்னாடி பையன் கையால புருஷன் செத்த இடத்துல புதுசா ஒரு சவப்பெட்டி வாங்கி வைக்கணுமா. இறந்து போனதுக்கு அப்புறம் அதுல புதைச்சாதான் இவங்களோட கடைசி ஆசை நிறைவேறுன்றதையும் அடிக்கடி சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டுதான் மொட்டையனால சும்மாவே இருக்க முடியல. மண்டை குழம்பி ஏதாவது பண்ணி முன்னேறிட மாட்டோமான்னு யோசிக்கும் போது தான் அவனோட அம்மா பேர்ல இருக்கிற லேண்டோட பத்திரம் ஒன்றத்தை பார்க்குறான். ஒரு பக்கம் 2 மாசமா ரெண்ட் கொடுக்கலன்னு இடத்தோட ஓனர் கடைக்கே வந்துட்டான். இனிமே இந்த இடத்துல ஒரு பையன் இருக்கக்கூடாது, அப்படியே ஓடி போயிடுங்க, வேற ஒருத்தனுக்கு வாழ விடலான்னு இருக்கேன். உங்க முகரேட்டையில பார்த்தாலே தெரியுதுடா ஒரு பையன் ஒன்றும் வர மாட்டான்னு கண்டபடி கழுவி வச்சுட்டான். தலைவரே அந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, இன்னும் ஒரே மாசத்துல திருப்பி கொடுத்துட்றோம்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது தான் சரி சரி கரெக்டாக அடுத்த மாசம் வந்துடும்ல, சப்போஸ் வரலன்னா என்ன பண்றதுன்னு மறுகேள்வி எழுப்பும்போது கண்டிப்பா வந்துடும், அந்த மாதிரி நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன்னு நடுவில் மொட்டையை வந்து சமாளிச்சு விட்டான். ஏண்டா நீ பாட்டுக்கு வந்து அடிச்சு விட்ட மாட்டின அந்த ஆளு பிதிக்கு எடுத்துருவான், என்ன தைரியத்தில் அந்த மாதிரி சொன்னேன்னு கேட்கும்போது தான் நேற்று வீட்டில் பார்த்த பத்திரத்தை காட்டி இங்கே பாருங்கடா, இனிமேல் உங்களோட பிஸ்னஸில் நானும் ஒரு பார்ட்னர் தான், வர்றதுல ஒரு பங்கு எனக்கும் கொடுத்துடணும், ஏன்னா இந்த பத்திரம் என் அம்மாவோடது, என்ன சொல்கிறீங்கன்னு டீல் பேச பதிலுக்கு என்னடா யாரா நீ, ஆல்ரெடி அவங்களே வயசானவங்க, அவங்களுக்கு தெரியாம இப்படி திருடிட்டு வந்திருக்கிய, சின்ன வயசுலேருந்து இதுக்காக கூட உன்னை வளர்த்தாங்க, என்னடா நீ இப்படி பண்ணிட்டியே, ஓ அப்படியா சாரிடா, அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லையா, சரி நான் கிளம்புறேன், டே எங்கடா போற, நான் எப்படா வேணாம்னு சொன்னேன், மச்சான் நீ ஏதோ சொன்ன, இல்லையே பாரு யாருமே சொல்லலை, எங்களுக்கு முழு சம்மதம் மச்சான், நீ இதை கொண்டு போய் காசாய்க்கிறு, இனி நீ தான்டா மாப்பிள்ள, இந்த பேய் வீட்டுக்கே ஓனர், எங்களுக்கும் சரி ஓனர், வா ஃபர்ஸ்ட் உட்காருன்னு. அதுலேருந்து நம்ம மட்டும் எனக்கு பில்டப்பு பலமாயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த பில்டப்பு கெத்தெல்லாம் மெயின்டைன் ஆகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பத்திரத்தில் அம்மா கிட்ட சைன் வாங்கி ஆகணுமேனு பம்பிட்டே பவரா பட்டாணியோட வீட்டுக்கு வந்தவன் தங்கச்சி முன்னாடி பேசினா தகராறுன்னு பக்கத்து தெருவில் புதுசாக பானிபூரி கடை ஓப்பன் பண்ணிடுறானுவ, போய் சாப்பிட்டு வந்துருமான்னு காசு கொடுத்து அனுப்பிவிட்டான். இதுக்கு தான் சொல்லிட்டு சைன் கேட்டால் கண்டிப்பாக போட மாட்டாங்கன்னு, அது ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் சாப்பிட்ற மாத்திரைக்கு இதில் சைன் போட்டால் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்ல, எது கையெழுத்து போட்டால் தான் மாத்திரை கொடுப்பாங்களா, இது என்ன புது கதையாக இருக்குது, அது இல்லைம்மா அப்படி சைன் போட்டால் தான் 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அதனால தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கையெழுத்து மட்டும் போட்டால் போதுன்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு செகண்ட் டவுட் வந்துருச்சு. எது சொன்னாலும் இடக்கு மடக்க கேள்வி எழுப்ப, சரி நீ போய் என் கண்ணாடி எடுத்துட்டு வா, நான் பார்த்துட்டு சைன் போறேன்னு சொல்லும்போது தான் ஐயோ இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுன்னு இருந்த கண்ணாடி எடுத்து ஒளி வச்சுட்டு, ஏமா என்னம்மா நீ பெத்த பையன் ஒரு சைன் தானே கேட்டேன், அது கூட உன்னால போட முடியாதுன்னு ஒரு வழியா சரி போய் தொலைன்னு கேட்டு போட்டு விட்டாங்க. அப்புறம் இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து வீட்டோட செட்டப் அப்படியே டாப் டு பாட்டம் பிசரே இல்லாமல் மாற்றி விசிட்டர்ஸ் உள்ள வந்தா எப்படியெல்லாம் பயமுறுத்தணும்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறான். நிஜமான பேய் வீடு மாதிரியே பார்த்து பயப்படுற அளவுக்கு திருள் கொண்டு வந்தாலுமே கடைசியில் என்ன பில்லு தான் ஓவர் ஆயிடுச்சு. ஏன்பா அதான் இவ்வளோ பண்ணிருக்க முடியல, எதுவும் டிஸ்கவுண்ட் எல்லாம் இல்லையான்னு கேட்க, அப்படின்னா போட்டதில் பாதி எடுத்துருவான்னு சொல்ல, குசும்பு குறை மாசத்துக்கு போகிறத போய் 5 பைசா குறைக்க மாட்டேங்கிறான்னு, சரி ஓகே ஜிபே எங்கே பண்ணணும்னு சொல்ல பனியன்லேயே பார்கோட் வச்சிருக்கான். அந்த அன்னைக்கு நைட்டு மார்க்கெட்டில் எப்பயும் போல சுற்றி கலகலன்னு இருக்கு. அப்போதான் ஒரு காதல் ஜோடிகள், காதல் ஜோடிகள்னு சொல்கிறத விட கள்ளக்காதல் ஜோடிகள்னு சொல்லலாம், ஒரு அங்கிளுக்கும் அழகான பொண்ணுக்கும் என்ன கருமோ தெரியல பத்திக்கிச்சு. இந்த ஆளு பொண்டாடி தெரியாம ஊர் சுத்துறதுக்காக பகல்ல கண்டுபிடிச்சிருவான்னு தான் நைட்டு கூட்டிட்டு தெரிஞ்சான். ஆனா இங்கேயுமே அவனோட ஒய்ஃப் எப்படியோ வாப்பிடிச்சு வட்டா போல, கண்டுபிடிச்சிட்டு கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவான்னு பக்கத்தில் உள்ள நம்ம ஆளுங்களோட பேய் வீட்டில் போய் கை காட்டி அந்த வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கோ, உன் ஒய்ஃப் போனதுக்கப்புறம் நான் அதே இடத்துல உன்னை வந்து மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் எங்கேயும் போயிடாத அங்கேயே இருன்னு அனுப்பிவிட்டான். சரி நீ இவனும் டோக்கனை போட்டு உள்ள வர டைம்ல மாத்திரை டப்பா தவறெல்லாம் கீழே வந்துருச்சு. ஆல்ரெடி இவனுக்கு ஆஸ்துமாலேருந்து ஹார்ட் அட்டாக் வரைக்கும் உடம்புல இருக்குன்னு தெரிஞ்சுமே பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக புறம்போக்கு பைய போற பக்கம் உள்ள வந்துட்டான். உள்ள பார்த்தா செட்டப்லாம் காஞ்சனா காஞ்சோரி படம் ரேஞ்சுக்கு இருக்கிறதுனால வந்தவன் பூரா சிரிச்சிட்டு போன அதே இடத்துல இப்போ இவனுக்கு சில்லற வர்ற அளவுக்கு அள்ளு விட்டுருச்சு. இடையில பார்த்தா அதுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பேய் வாசல பயமுறுத்த பீதியில பேதி தான் போகல, அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்க, ஒரு கட்டத்துக்கு மேல அதிர்ச்சி அதிகமாகி அழுத்தத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு இவனுக்கு. சரி டக்குனு மாத்திரையை போட்டு உயிரை காப்பாத்திக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி வர வழியிலே தொலைஞ்சு போச்சு. அப்புறம் என்ன ஆள் அவுட்டு தான். என்னடாச்சு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு போன ஆள் இருக்கானா இல்லையா இல்ல போயிட்டானா பாருங்கடான்னு செக் பண்ணி பார்த்தா கையை காலை பிடிச்சி ஒரு வழியா செத்து போயிட்டான்றதையும் செத்து போன 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கானுவ. இப்போ என்னடா பண்றது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா இல்ல பேசாம யாருக்கும் தெரியாம இங்கேயே புதைச்சிடலாமான்னு பயத்துலையும் பதட்டத்துலையும் ஆளுக்கு ஒரு யோசனை எழும்புது. எது பண்றது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணலாம், அப்பதான் சேஃப்னு அப்படி இப்படி பேசி மாறன் இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பிட்டானுங்க. ஜெயிலுக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்ததுனால நம்ம மொட்டையனுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க.
எப்படியும் தெரிஞ்ச உடனே பண்ணது நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணி ஜெயில போட்டுருவானுங்க. அப்புறம் எல்லாரோட கனவும் சரி, ஃபேமிலியும் சரி நாசமா போயிடும். ஸோ யாருக்கும் தெரியாம இங்கேயே புதைச்சிடுறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு முடிவெடுத்து குழியை வெட்டி உள்ள வச்சு மூட்டானுங்க. ஒருத்தனை பேய் வீட்டுக்கு அனுப்பி விட்டோமே, என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையேன்னு வந்து பார்க்குற காலுக்கடியில் டேப்லெட் மட்டும் தான் தட்டுப்படுது. என்ன இருக்கும், இங்கே தானே நிற்க சொன்னோம், இப்போ என்னடானா கடை வேறு க்ளோஸாக இருக்கேன்னு சந்தேகம் வர, ஒருவேளை உள்ளே போயிருப்போனோன்னு எதர்ச்சியாக தான் வரா. சடனாக அவளை பார்த்த உடனே இவனுக்கு 4 பேருக்கு அள்ளு விட்டுருச்சு. ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் வந்தார், அவர் இல்லையான்னு பேச்சு கொடுக்க, ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளோன்னு சமாளிக்க ஏதோ பேசி மழுப்பி பார்க்குறானுங்க. ஆனால் அவள் விட்ட பாடில்லை. இல்லை, அவரை நான் இங்கே தான் நிற்க சொன்னேன், வேணா பாருங்கள், அவரோட டேப்லெட் கூட ஒரு கடைக்கு வெளியே தான் இருந்துச்சு, கண்டிப்பாக அவர் இங்கே தான் இருந்துருக்கணும். ஸோ நீங்கள் 4 பேர் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்கு எப்படி அந்த டைமில் ரியாக்ட் பண்ணுறதே தெரில. அப்போ தான் நம்ம மட்டையன், ஏமா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா, வந்தார் டக்குன்னு கிளம்பிட்டாரு, அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவும் தெரியாது, போய் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பாக கிடைப்பாருன்னு சொல்லிட்டு நைஸாக பேசி அனுப்பிவிட்டான். அப்புறம் இவளுக்கு நைட்டு பூரா தூக்கமே இல்லை. பொண்டாடிக்காரி போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, எப்படி நம்ம தான் அவனை கூட்டிட்டு போய் ஏதோ பண்ணிட்டோம்னு ஃப்ரேம் பண்ணிடுவானுங்கன்னு ஃபர்ஸ்ட் சேஃப்டிக்கு செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சிம் கார்டு தூக்கி போட்டா. அட்லீஸ்ட் அவன் கிடைக்கிற வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் மாட்டாமல் இருக்கலாமேன்னு. அந்த அன்னைக்கு நைட்டு செத்து போன ஒரு தொப்பியோட வந்திருப்பான் போல. இந்த முட்டா பயலுக்கு புதைச்ச பிஸியில் அதை மறந்துவிட்டானுங்க. காலையில் எப்பயும் போல வீட்டை சுத்தம் பண்ண வந்தவ இவங்களை தான் எடுத்து எல்லாரும் பார்க்குற மாதிரி பக்கத்தில் இருக்கிற மண்டை ஓட்டில் வச்சுட்டா. செத்து போனதை நினைச்சு செத்தவங்க கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் நம்ம பயலுக்கு ஓவர் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. லவ் பண்ற பொண்ணு கூட வெளியே வந்த பெண்ணுக்கு மூஞ்சில ஆடல, எங்க கண்டுபிடிச்சி ஜெயில போட்டானுன்னா இவனை கல்யாணம் பண்ற கனவெல்லாம் வீணா போயிடுமோன்னு. இப்படி ஒரு பக்கம் இவனோட கதைனா, ரொம்ப நாள் கழிச்சு போரிஸ்க்கு அவனோட அம்மா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. பேய் விஷம் போட்டு புல போடுறது தெரிஞ்சா வீட்டுக்கு போகல விஷம் வச்சே கொண்டு போடுவாங்கன்னு மிலிட்ரியில் வேலை பார்க்குற மாதிரி இவனுங்களே ஒரு செட்டப் வச்சு பில்டப் கொடுத்து ஓட்டி தப்பிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் நைட்டு எப்பயும் போல ஷோக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பயங்கரமான சத்தம் கேட்குது, சேர்லாம் தானா ஆடுது, கரண்ட் வேற விட்டு விட்டு வருது. என்னடா அது, நமக்கே இதோட பயங்காட்டதானே கட்டி பிடிச்சி கடைசியில் கண்ணு முடிக்கிட்டானுங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து மேலே உள்ள வரா, எல்லாம் பழைய மாதிரி ஆயிடுச்சு. என்னங்கடா எல்லாரும் பேய் அடிச்ச மாதிரி இருக்கீங்க, விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, போய் அங்கே உங்கள் ஸ்பாட்டில் இருங்கன்னு சொல்லி அனுப்ப, பயம் பார்க்க வந்த 2 பேருக்கும் பயமுறுத்த போன 4 பேருக்கும் கடைசியில் செத்து போனவனோட ஆவி தான் பயம் காட்டி விட்டுருச்சு. சரியா அந்த ஆள் காணாமல் போய் 4 நாள் ஆனதுனால பொண்டாட்டி நேராக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டா. ஆக்சுவலாக இவளோட புருஷன் ஒரு அரசியல்வாதின்றதுனால விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமென்னு இத்தனை நாள தான் சொல்லாமல் மறைச்சிருந்தா. இனி வேற வழியே இல்லை, சீக்கிரமாக கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவனோட ஃபோனை கொடுத்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டா. இந்த போலீஸ்காரனுங்களுக்கு பயந்து தான் செத்து போனோன்னு வீட்டிலேயே புதைச்சானுங்க. ஆனால் இப்போ என்னடானா அவனோட ஆவியே வந்து இவங்களை டெய்லி பயமுறுத்த, பேசாமல் பேய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுன்னு ஆளுக்கு கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போதான் இவங்களோட பேய் வீட்டுக்கு முன்னாடி மக்களோட கூட்டம் எப்பயும் இல்லாத மாதிரி வரிசை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. போய் என்னென்னு தான் பாருங்களான்னு ஓனரும் சொல்லி அனுப்ப ஒரு செகண்ட் கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. அவ்வளோதான், சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன், வாங்கடா எல்லாரும் ஜெயிலுக்கு போகலான்னு வந்து பார்க்குறானுங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேற. லாஸ்ட் டைம் வந்து 2 பேரில் ஒருத்தன் வீடியோவை லைவ்ல போட்டுருக்கான் போல, வைரல் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, இப்படி ஒரு திகிலான இடமான மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போக கூட்டம் வரிசை கட்டிடுச்சு. அடேங்க அப்பா, கெட்டதுலேயே ஒரு நல்லதான சந்தோஷத்தில் இவனுங்களுக்கு தலகால் புரியல. சரி, கடவுளாக கொடுத்த வாய்ப்பை வேஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு காஸ்டியூமை போட்டு கான்செப்ட்டுக்கு வந்துட்டானுங்க. ஆனால் இந்த முறை பேய் வரவே இல்லை, மயான அமைதியாக இருக்கு. அடக்கடவுளே, அது வந்தாதான நமக்கு சோறு, எப்படியாவது எதையாவது பண்ணியாவது கூப்பிடுங்கடாதுன்னு குழப்பத்தில் இருக்க, செத்தவனை வெறுப்பேத்தன்மை ஏதாவது பண்ணா கண்டிப்பாக காண்டாக்கி பேயா வருவான்னு பாய் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஓ அப்படியா, அப்படின்னா அதையும் நீயே பண்ணிடலான்னு அனுப்பிவிட்டா செத்தவன் மேலே பிஸ் அடிக்க சொன்ன மாதிரியே பேய்க்கு ரோசம் வந்துருச்சு போன பேயோட எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பேயோட சேர்ந்து இவனுங்களும் எல்லாரையும் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படி ஒரு திகிலான இடம் விசிட்டர்ஸோட வரவேற்பை அதிகப்படுத்தினதுனால பணம் குவிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரே நாள்ல எல்லாரோட பிரச்சனை தீர்றளவுக்கு பணம் வந்ததுல, டே மாமா இந்தாடா நீ கேட்ட பணம், ஒழுங்கா உன் பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்துருன்னு பெண்ணு தைரியமா வந்து பேச, இல்ல இதெல்லாம் பார்த்தாது, ஆல்ரெடி நீ லேட்டு தம்பி, இன்னும் அதிகமா வேணும், போய் அப்புறமா வான்னு அனுப்பிவிட்டான். டே கொடுற குரங்க இறா, உன்னை அடுத்த டைம் வந்து பாத்துக்கிறேன்னு என்ன நினைச்சானோ தெரியல, மறுபடியும் பணத்தோட வரன்னு 10 நாப்புல வந்துட்டான். அப்புறம் ஒவ்வொரு நாளும் பிஸ் அடிச்சா பேய் வரும், கூட பணமும் வரும்னு இதே பொழப்பாக்கிட்டானுங்க. வந்த பணத்துல பாய் வாங்கின கடனை ஒரே தவணையில் அடைச்சிட்டான். மிலிட்டரியில் சேர ஆசைப்பட்ட போரிஸ்க்கும் போதுன்றளவுக்கு பணம் கிடைச்சாலும் போஸ்டிங் போற இடத்துல வேலையே இல்லாம சம்பளம் வாங்குற மாதிரி போஸ்டிங்கா பாருன்னு அடுத்த டீலுக்கே அட்வான்ஸ் கொடுத்துருவான்ட்டான். செத்தா சவப்பேட்டையில தான், அதுவும் புருஷ பக்கத்துல தான் புதைக்கணும்னு அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே சுடுகாட்டுல அப்பனுக்கு பக்கத்துல உயிரோட இருக்கிற அம்மாவுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே சவப்பேட்டி ஒன்று ரெடி பண்ணிட்டான் நம்ம மொட்டையன். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது, செத்தம் ஒரு எம்எல்ஏன்னு தெரியாத வரைக்கும். ஊருக்குள்ள இந்த நியூஸ் பரபரப்பா தெரிய வர போட்டு தள்ள நம்ம ஆளுங்களை விட கூட வந்த இவளுக்கு தான் பதட்டமும் பயமும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா பிளாஷ் நியூஸா வரதுனால அப்போ போலீஸ் கண்டிப்பா என்னதான் ஃபர்ஸ்ட் விசாரிப்பாங்க. ஸோ அதுக்குள்ள எப்படியாவது நானே அவனை தேடி கண்டுபிடிச்சிக்கிறதான் ஒரே வழின்னு அப்படி எங்க தான் போயிருப்பான்னு ஒரே குழப்பத்துல இருக்கா. அப்பதான் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு வைரல் வீடியோ ஒன்று வாட்ஸ்அப்ல வருது. எதர்ச்சா பாக்குறப்போ அந்த கேப் எப்படி அங்க போச்சுன்னு அப்பதான் சந்தேகம் வருது. இந்த பக்கம் ஒருவேளை அந்த அன்னைக்கு நம்ம புதைச்சது அந்த பொண்ணு பார்த்துட்டு போகலான்னு இவனுங்களுக்குமே ஒரு குழப்பம். ஊருக்குள்ள எப்படி இவ்வளவு சீக்கிரமா இப்படி ஒரு இடம் வைரல் ஆச்சுன்னு போலீஸ்க்கு சின்னதான் சந்தேகம் வர, என்னதான் அப்படி ஸ்பெஷல்னு சும்மா தான் வந்து பார்க்க வராங்க. ஆனா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆளுங்க அரெஸ்ட் பண்ணதான் வந்துட்டானுங்கன்னு தப்பிக்க பாதுகாப்பு பேயவே கூப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க.
அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒச்சா போனோம். இவனுக்கு போலீஸ் வந்துட்டானுங்களேன்னு பயத்துல ஒச்சாவே வரல. என்னடா பண்ணாதான் உனக்கு வரும்னு சொல்லும்போது ஊதி விடுங்கடா அப்பதான் வரும்னு சொன்னதை கேட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓத மோத்திரமெல்லாம் வரல, தலைவனுக்கு மூடுதான் வந்துருச்சு. ஆனா உம்மா என்னடா இதுன்னு இவங்க காமெடி பண்ற கேப்ல போலீஸே வந்துருச்சு. ஏடா இந்த மூஞ்சிகளா பார்த்து இந்த இடம் ஃபேமஸ் ஆச்சு, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையாடா, இதுக்கு என் பொண்டாட்டியே பரவாயில்லையே, மேக்கப் எல்லாமே பேய் மாதிரி இருப்பான்னு கலாய்ச்சி விட்டு இடம் முழுக்க யூரின் ஸ்மெல்லா இருக்கு, என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டு பப்ளிக் வந்து போற இடம் கொஞ்சம் பார்த்து சுத்த பத்தமா வச்சுக்கோங்கடான்னு கேஷுவலா பேசிட்டு கிளம்பிட்டானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே இடத்துக்கு இப்ப இவ வந்தவ, எப்படா ஒருத்தனை கொண்டுட்டு நைட்டு நிம்மதியா தூங்குறீங்க, கேட்கவே அசிங்கமா இல்லையான்னு கழி வலி ஊத்த, அடியே வரை போறவங்களா ஹார்ட் பேஷண்டா இல்ல பைல் பேஷண்டான்னு பார்த்து பயமுறுத்த முடியும். ஏதோ வந்தான் லைட்டா ஆவாஸ் காட்டினா ஆள் அவுட்டு, அதுக்கு நாங்க கொண்டுட்டோம்லாம் இல்ல, அவன் விதி அவ்வளவுதான் போய் சேர்ந்துட்டான். இந்தாமா இவ்வளவு வக்கனையா பேசுறியே, என்ன ஹேருக்கு அவனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சும் அனுப்பி வச்ச, அப்போ நீ தான் பிளான் பண்ணி இங்க அனுப்பி வச்ச, அப்போ போலீஸ் கிட்ட மாட்டினாலும் நீயும் சேர்ந்து தான் மாட்டுவேன்னு விட்டு கொடுக்காம பேசி பேசாம குடுக்குற காசை வாங்கிட்டு வாயை துறக்காம ஊர் விட்டு ஓடிடு, இல்ல சொல்லு உன் பட்டிக்கு பக்கத்துல உனக்கு ஒரு பெட்டை போட்டலான்னு மிரட்ட, ஐயோ இவனுக்கு பண்ணாலும் பண்ணுவானுங்க காசை வாங்கிட்டு எடுத்துட்டா ஓட்டான். இது எல்லாத்தையுமே அந்த மார்க்கெட் க்ளீன் பண்ற ஒருத்தன் இவங்க பண்ண பைசல பூரா ஓரம் வந்து ஒட்டு கேட்டுட்டான். விஷயம் ரொம்ப பெருசு போலையேன்னு அவன் ஸ்ட்ரைட்டா ஓனர் கிட்டே சொல்ல வந்துட்டான். ஆல்ரெடி இவன் கொஞ்சம் லைட்டா கிராக்கு, பேச்சு வராதுன்றதுனால மோஸ்ட்லி அவன் சொல்றது எதையுமே அவன் நம்ப மாட்டான். ஆனா இந்த விஷயத்துல ஓவர் எமோஷனா சொல்றதை கேட்டு லைட்டா சந்தேகம் வந்துருச்சு. என்னங்கடா இவன் சொல்றதெல்லாம் உண்மையா, ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தன்றான், உங்களுக்கு அவளுக்கும் சம்மதம் இருக்குன்றான், என்ன சமாச்சாரம்னு கேட்கும்போது, ஐயோ தலைவரே அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, தம்பி கிட்ட தனியா பேசி நாங்களே புரிய வச்சுக்கிறோம், நீங்க எதுவும் யோசிச்சு குழப்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. உன்னை பாத்துக்கிறேன்னு போனதுக்கு அப்புறம் எப்படி நம்மள ஏதாவது பண்ணிடுவானுங்களோன்னு மொத்த உண்மையும் ஓனர் கிட்ட சொல்ல ட்ரை பண்றேன். ஆனா அப்பயுமே முடியல. இது எல்லாத்தையும் இப்ப நம்ம ஆளுங்க ஓரமா இருந்து கேட்க, அன்னைக்கு நைட்டு இன்னைக்கு உனக்கு வேலைலாம் கிடையாது, கடையெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு மேர்லினை கிட்ட சொல்லி அனுப்பிவிட்டானுங்க. லாஸ்ட் டைம் அந்த பொண்ணுக்கு பண்ண மாதிரியே இவனையும் பேசி பைசல் பண்ணிடலான்னு அவனை பார்க்க அன்டைம்ல தான் வந்தானுங்க. ஆனா அவன் நினைச்சது வேற. எங்க கையில சிக்கினா பாடியாக்கி புதைச்சிருவானுங்களோன்னு எடுத்த ஓட்டத்துல ஏறி போய் ராட்டத்துல சேஃப் ஆயிலான்னு தான் பார்த்தான். பாவம் ஸ்லிப் ஆகி விழுந்ததுல வாய் உடஞ்சு போய் இருந்ததும் கோடிக்குச்சு. இனிமே அவனால பேசவே முடியாது. இன்வெஸ்டிகேஷனுக்கு வேற ஆளை பாத்துக்கோங்கன்னு விசாரிக்க வந்த போலீஸ்க்கு ஒரு பிரோஜனமே இல்லாம போயிடுச்சு. இருந்தாலும் அந்த அன்னைக்கு போலீஸ்க்கு நல்ல நேரம் போல அந்த பொண்ணோட அட்ரஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஈவன் அந்த பொண்ணு சிம்ம தூக்கி போட்டுமே பேசி சுமூகமா முடிக்க வேண்டிய விஷயத்த இந்த பெண்ணு போலீஸும் சப்போர்ட் கொண்டு வந்த பேகையும் ஆப்ஸ்டிக்கும் பார்த்து தான் அவன் பயத்துல மேலே ஏறி விழுந்துட்டான்னு, சும்மாவே ஒருத்தனை கொலை பண்ணிட்டோம்னு பயத்துல இருக்கோம், மேற்கொண்டு நீங்க பண்ணதுல போலீஸு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க, நம்ம தான் இவனையும் ஏதோ பண்ணிட்டோம்னு மாறி மாறி பேசி ஒரு கட்டத்தில் அது இவங்களுக்கு நடுவில் சண்டையாவே மாறிடுச்சு. மொட்டையனுக்கு மற்ற 3 பேருக்கு இடையில இந்த சண்டை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் பேசி சுமூகமாச்சு. இருந்தாலும் இவனுக்கு டவுட் வந்துருச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எதுக்கு அவனுங்களே வாலண்டியராகவே மன்னிப்பு கேட்டு பேச வந்திருக்காங்களேன்னு கேட்கும்போது தான் வீட்டில் புதைச்சி வச்சிருக்க அந்த பாடி கொண்டு போய் மொட்டையனோட அம்மாவுக்கு வச்சிருக்க சவப்பெட்டியில போட்டு அங்கேயே புதைச்சிட்டா போலீஸால கண்டே பிடிக்க முடியாதுன்னு பாய் ஒரு ஐடியா கொடுக்க, ஆல்ரெடி நம்மளால வேற அம்மாவோட சென்டிமெண்ட்காரன், ஏன்டா டே எவனே தெரியாத அந்த புறம்போக்கு என் அம்மாவோட பெட்டியில வச்சு எங்க அப்பா பக்கத்துல புதைக்கணுமா, எங்கடா அந்த கிளம்புறீங்களான்னு தண்ணியில முக்கி துவச்சு எடுத்துட்டான் படவா ராஸ்கல்னு. அப்புறம் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அதை விட்டாலும் வேற வழியே இல்லைன்னு ஒத்துக்கவே ஒத்துக்காதவன்னு மைண்ட் வாஷ் பண்ணி கடைசியில் அவனையே மைண்ட் மேப் போட வச்சிட்டானுங்க. ஒரு பக்கம் இவன் என்னடானா வாங்கின பணத்தை தூக்கிட்டு அன்னைக்கே ஓடி இருந்தா பரவாயில்ல, கண்டுபிடிச்சிருவாங்களோட வெளியே வராம கடைசியில பொட்டியை தூக்கிட்டு கிளம்புற நேரத்துல காலிங் பெல் அடிச்சு கப்புன்னு பிடிச்சிட்டானுங்க. ஏதோ பொண்ணா போச்சேன்னு உண்மையை வர வைக்க பொறுமையா தான் பேசி ட்ரை பண்ணா. ஆனா அவ ஒண்ணுமே சொல்லல, ஒரே சவுண்ட் தான் ஓட்டான், மொத்த உண்மையை உளறிட்டான். இங்க இவனுங்க என்னடானா நைட்டோட நைட்டா பணத்தை தோண்டி எடுத்துட்டு கொண்டு போற டைம்ல எதாச்சும் ஓன கிட்ட மாட்டிட்டானுங்க. எங்கடா அத்த ராத்திரில 4 பேரும் அது ஒட்டுக்கா கையில ஏதோ பணத்தை கொண்டு போற மாதிரி இருக்கேன்னு கேள்வி எழுப்ப, அது ஒண்ணுமில்ல தலைவரை, பழசாயிடுச்சு பொருளெல்லாம் அதை ரெனோவேஷனுக்காக கொண்டு போயிருக்கோன்னு சமாளிச்சுட்டு ஒரு வழியா வண்டியில் ஏற்றி சுடுகாட்டு கொண்டு வந்துட்டானுங்க. ஆனா அங்கேயுமே ஒரு பிரச்சனை, வந்தது என்னமோ செட்டப் பண்ண சுடுகாடு தான், ஆனா இருக்கிறது என்னமோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. மொட்டையை அத்தனை முறை வந்து போயுமே மண்டையில் உள்ள கொண்டையை மறந்த மாதிரி அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு இவனுக்கு இப்பதான் தெரியுது. அடே உன்னை நம்பியெல்லாம் சப்போஸ் கொள்ளையடிக்க போனா கொத்தோட மாட்ட வேண்டியதான் போலையேன்னு கண்டபடி கழி ஊத்த, அடே சத்தியமா எனக்கும் தெரியாதா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரி ஓகே இருந்தாலும் புலம்புற நேரம் இது இல்லை, போலீஸ் அங்கே இருக்கிற டைவர்ட் பண்ணிட்டா போதும், ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலான்னு பேய் மாதிரி ஆக்டிங்கை போட்டு உள்ளே இருந்தவனை பயங்காட்டி விட இருந்தவனும் எடுத்துட்டான் ஓட்டான். அந்த பக்கம் விஷயம் தெரிஞ்சு போலீஸ் அந்த வீட்டுக்கே வந்துட்டானுங்க. ஆனால் அந்த இடத்துல பாடி இல்லை. எங்கே கொண்டு போயிருப்போன்னு தேடும்போது தான் மொட்டையம் போட்ட மைண்ட் மேப் ஒன்று அவங்களோட கை கிடைக்குது. என்னதான் ஒன்றா வேலை பார்த்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மறைச்சதுக்காக மேலே நாவால் ஏற்றுக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் தப்பு தானே கொண்டு வந்து போலீஸ் கிட்ட கொடுக்க, ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ள செமெட்ரியில் தான் இப்போ அவங்க இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. லைஃப்பில் எதிர்ச்சா ஒரு சில விஷயத்தை செய்யும் போது தான் எதிர்பார்க்காத எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி திடீர்னு மொட்டையனோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி வருது. ஆனால் அதுக்குள்ள தான் அவங்களுக்கான இடத்துல வேற ஒருத்தரை பதிச்சிட்டாங்கன்னு. அவன் அம்மாவோட கடைசி ஆசையே இந்த ஒன்று தான், அதை கூட நிறைவேற்ற முடியாத போச்சுன்னு அவங்க இருக்கும்போதே பெருசாக ஃபீல் பண்ணாதவன் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வேல்யூ என்னன்னு தெரியுது. மறுபடியும் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, அந்த பாடி எடுத்துட்டு அம்மாவை இங்கே தான் புதைப்பேன்னு சென்டிமெண்டலாக பயங்கரமாக ஃபீல் ஆகிடுறான். மற்ற 3 பேருமே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க, உண்மையாகவே நமக்கு இதுக்கு தான் ஓடிட்டு இருக்கோமா, எதுக்காக வாழ்றோம்னே தெரியாமல் போச்சு, பயந்து ஒன்றதெல்லாம் போதும், என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு மொட்டையனுக்கு ஆறுதல் சொல்ல போலீஸ் பாட்டுக்கு வந்து பிடிச்சி ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கொலை பண்ணதுக்காகவும் அதை மறைச்சதுக்காகவும் ஆளுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் பேக் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. இத்தனை நாளாக போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்த போரிஸ் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட தப்பு உணர்ந்துட்டான். மொட்டையனும் அவனோட அம்மாவுக்கு அவனோட கடைசி ஆசை நிறைவேற்றிட்டான். இந்த 2 வருஷத்துல அப்பனோட டார்ச்சர் அதிகமாக இருந்தாலுமே அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவோன்னு பெண்ணுக்காக காத்திருந்தவ கடைசியில் காதலனையே கைப்பிடிச்சிட்டான்.
ஆனால் அப்பயுமே சும்மா விடலை. 3000 பேருக்கு பந்தி சோறு போட்டால் தான் கல்யாணத்துக்கு கன்ஃபார்ம் டேட் கொடுப்பேன்னு இப்பயும் அவன் மாமாரை அடித்து சொல்ல, அட ராமா என்னடா இதுன்னு மயக்கம் போட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒன்றுமே ஆகலை, படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. வேறு ஏதாவது படம் உங்களுக்கு பிடிச்ச படம் காமெடி ஜானரில் இருந்தால் அதை எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதே மூவிஸை போடலாம். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த பாய். அண்ட் ஒன் மோர் திங், டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ் தமிழ் கிரிட்டிக் 2.2 வாசன் வாய்ஸ் ஓவர். See you guys.